வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். நிச்சயமா உங்க வீட்டுல மூட்டை மூட்டையா பணம் சேர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் வீண் விரைய செலவுகளும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. புரட்டாசி மாசத்துல பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய பிரதமை திதியில மகாலயபட்ச நாட்கள் நமக்கு ஆரம்பமாகும். முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் தான் இந்த மகாலயபட்ச நாட்கள். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய நாட்கள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட மகாலயபட்சத்தோட முதல் நாள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கும் முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்கும் இன்னைக்கு தண்ணீரை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதே வீடியோல முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டு நாம எழுதி வைக்க வேண்டிய ஒரு எனர்ஜி சர்க்கிளை பத்தியும் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு பரிகாரங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 18. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த மாசம் 9வது மாசம். அந்த வகையில 99ங்கிற நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தியும் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரங்களும் பணவசியத்துக்கான பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். எல்லா மதத்தினருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரங்களுமே பணவசியத்துக்கான பரிகாரங்கள் தான். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, வறுமை தீர்றதுக்கு, வீண் விரைய செலவுகள் குறையறதுக்கு தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி வாங்க, முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இன்னைக்கு பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய நாள்ல நாம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்விட்ச் வேர்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஸ்விட்ச் வேர்டை எல்லாருமே சொல்லலாம். நீங்க வீட்ல இருந்தும் சொல்லலாம், ஆபீஸ்ல இருந்தும் சொல்லலாம், டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலையும் சொல்லலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் சொல்லலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது. 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது. ஆனா எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு மேல 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த குறிப்பிட்ட 59 நிமிடங்களை தவற விட்டுட்டவங்க இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க முகம் கை கால கழுவிட்டு இப்ப நான் சொன்ன நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நீங்க யாராவது ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம், உங்களுக்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும் செய்யுங்க. யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரு பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க மனசுக்குள்ள இன்டென்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வார்த்தைய 9 நிமிடங்களுக்கு தொடர்ந்து
தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. 9 மினிட்ஸ்க்கு உங்க மொபைல் போன்ல அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க கண்களை மூடிக்கிட்டு உங்க குறிக்கோளை மனசுல நிலைநிறுத்திக்கிட்டு இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய எளிமையான வார்த்தைய அஃபர்மேஷன்ஸ உங்க மனசுக்குள்ள நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்க. இப்ப அந்த அஃபர்மேஷன் என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். I am billionaire. Thank you 999. இப்ப நான் சொன்ன மாதிரி தான் நீங்க சொல்லணும். 999 சொல்லக்கூடாது. அதே மாதிரி 999 நீங்க சொல்லக்கூடாது. I am billionaire. Thank you 999. இத 9 நிமிடங்களுக்கு கண்ணை மூடி உட்கார்ந்து அமைதியா சொல்றதுக்கு பாருங்க. இந்த மாதிரி 9 நிமிடங்கள் சொல்லும் போது நிச்சயமா அடுத்த நொடியே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க கண் கூட பாப்பீங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். மொத்தமா 3 லெவல்ல மெம்பர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதுல கடைசி லெவல் பாத்தீங்கன்னா கோல்டு லெவல். இதுல பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வால்பேப்பர், மொபைல் வால்பேப்பர் ரேக்கி எனர்ஜியால எனர்ஜைஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கறேன். ஒவ்வொரு மாசமும் ஷார்ட்ஸ் வீடியோல 2 வால்பேப்பர் வரும். பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வால்பேப்பரை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இந்த வீடியோல சொல்ல போற 2 பரிகாரத்தையும் செய்யறீங்கன்னா 2 பரிகாரத்தையும் ஒருத்தருக்காக மட்டும் செய்யுங்க. முதல் பரிகாரத்தை வேற ஒருத்தருக்காகவும் 2வது பரிகாரத்தை வேற ஒருத்தருக்காகவும் செய்ய வேண்டாம். 2 பரிகாரமும் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ஒரே ஒருத்தருக்காக செஞ்சா போதும். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர், கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். இதுல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. இப்ப நான் சொல்ல போற இந்த 2வது பரிகாரத்தையும் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு மேல 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யுங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல. உங்களுக்கு இந்த நாள்ல எப்ப செய்ய முடியுமோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதே மாதிரி இந்த 2வது பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி முதல் பரிகாரம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முதல் பரிகாரம் செய்ய போறீங்கன்னா முதல் பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. முதல்ல 3 சர்க்கிள வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதிட்டு இனிஷியலோட சேர்த்து எழுதணும். அவங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்தையும் எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்லயும் எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம். இப்படி பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் எழுதினதுக்கு அப்புறமா பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இது எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரோட 4 கார்னர்லயும் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஒவ்வொரு கார்னர்லயும் 999 நம்பரை எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி, அதாவது யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்கள தேடி பணம் வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த பேப்பரை எரிச்சிருங்க. எரிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியிலயோ பால்கனிலயோ வந்து ஊதி விட்டுருங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி நீங்க ஊதி விடுங்க. இவ்வளவுதான் இந்த 2வது பரிகாரம். இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாருமே செய்யக்கூடிய வகையில செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.